வணக்கம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். ஊரில் சில பேர் சொல்லுவாங்க, கிரகங்கள்லாம் என்னை ஒன்றும் பண்ணிடாது, கிரகங்கள்லாம் என்னை ஒன்றும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முன்னோர்கள் சில பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ சந்தேகமாக இருக்கும், கிரகங்கள்லாம் இவரை ஒன்றும் செய்யாதா? இது என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது. சும்மா ஏதோ பொய் சொல்கிறாங்க, ஏதோ பேச்சு ஜாலம் காட்டி பேசி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரும்போது என்னாச்சுன்னா, இப்படியெல்லாம் சில விஷயம் இருக்குது, இப்படி கடைப்பிடிக்கிற மனிதனை கிரகங்கள்லாம் தாக்காது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல விஷயம். நீங்கள் கூட கடைப்பிடிச்சிங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது. கிரகங்கள் உங்களை தாக்காதுங்க. இப்போ ஒருத்தருக்கு திசை நடந்து போச்சு, கெட்ட திசை வருது, மாரக திசை வருது, கடன் பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லிட்டு சுற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை அண்டாது. அது என்னன்னு சொல்கிறேன். அதைத்தான் நம்ம இதில் பார்க்குறோம். கிரகங்கள் நம்மளை தாக்கக்கூடாது. 5 வருட பிராணாயாம பயிற்சி 5 வருஷம் பண்ணுறான்ல, அவனை கிரகம் தாக்கவே தாக்காது. அவன் பிராணாயாமம் 5 வருஷம் பண்ணுற ஒரு மனுஷனை கிரக சூழ்நிலைகள் அவங்கள ஒன்றும் சீண்டாது, அவங்கள தாக்க முடியாது. அப்படி ஒரு சக்தி உடலுக்குள்ளே உருவாயிடுது ஒன்று. அதே சமயத்தில் நீங்கள் கோபமே படாத ஒரு நபர், சாதுன்னு சொல்லுவாங்க. சாதுக்கள் அப்படின்னா அவங்க கம்முனே இருப்பாங்க. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் சாது தான். ஒரு டீ கடைக்கு நடந்து போனால் கூட அவரோட போனோன்னா அவர் ரொம்ப மெதுவாக நடந்து போவார். தேரை கட்டி ஒரு 100 பேர் சேர்ந்து பெரிய தேரை கட்டி இழுத்துட்டு போகிறோம், எப்படி மெதுவாக போவோம் இழுக்க முடியாமல், அது மாதிரி ஒரு மனுஷன் மெதுவாகவே நடந்து போவார். அந்த நடை, அந்த பேச்சு தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் சாதுக்கள். அதாவது என்னென்னா, தேவையில்லாமல் பேசவே மாட்டாங்க, எதுக்குமே பேச மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய குறைகளை சொல்லுவாங்க. எனக்கு அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, கஷ்டத்தில் என்ன புலம்புனாலும் கேட்டுட்டு எல்லாம் சரியாக போயிடும், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஏதாவது சப்பக்கட்டு கட்டி அவங்கள கூல் பண்ணி அதை மறந்துடுவாங்க. அப்படி ஒருத்தர் சாதுக்களில் சொல்கிறேன். வரிசைகள்லாம் என்னென்னு: ஒன்று பிராணாயாமம் பயிற்சி பண்ணுறவன், ஒன்று கோவப்படாமல் சாதுவாகவே இருக்கிறவன், இன்னொருத்தன் இருக்கான் தூங்கிட்டே இருப்பாங்க, அதிகமாக தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம் தூங்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் சூழல் வேலை செய்யாது. அவங்கள நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருக்குமா, பயங்கர படு சோம்பேறின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் சோம்பேறியாக என்னன்னு தெரியாது. அதீதமான தூக்கத்தை கையாளுறவங்க தூங்குவான், நல்லா தூங்குவான். தூங்கினான்னா இன்னும் மறுநாள் மதியம், இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு கேட்டால் மறுநாள் மதியம் 12 மணிக்கு எழுந்திரிச்சு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் தூங்கி எழுந்திரிச்சு அவன் பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை கையாளாமல் தூங்க போயிடுவான். இப்படி சில மனிதர்கள் இருக்காங்க. பிரச்சனை வந்ததுன்னா ஐயோ அதையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு போய் தூங்கிடுவானுங்க. அந்த மாதிரி மனிதர்கள் தூக்கம், அவங்க பொதுவாகவே சனியோட ஆதிக்கத்தில் அதிகமாக பிறந்தவங்க, சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அவங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அவங்க சந்திரனும் சனியும் ஒன்றா இருக்கிறவங்க, சந்திரனை சனி பார்த்தவங்க, சந்திரனும் சனியும் ஒரே சாரத்தில் நின்றவங்க, இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் கிரகங்கள் என்ன பண்ணாதுன்னா ஒன்றும் தாக்காது. அப்புறம் 3 சொல்லியிருக்கு. இன்னொன்று இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருக்கார், சீனி முட்டான்னு ஒரு மிட்டாய் விற்றுக்கிட்டு இருப்பார். குழந்தைகளுக்காக மிட்டாய் கொடுத்துக்கிட்டு மிட்டாய் பிச்சு அந்த சீனி மிட்டாய் உருண்டை போட்டு விற்றுக்கிட்டே இருப்பார்.
கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20-30 வருஷமாக தெரியும். பெருசாக எதுவும் சம்பாதிக்கல, சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு, நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பெருசாக கோலெல்லாம் எதுவும் அவங்களுக்கு இருக்காது. செவ்வனேன்னு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் குழந்தைகளுக்கு பண்டுவம் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை பண்டுவம் பார்க்குறவங்க ஆயான்னு சொல்லுவாங்க. ஆயா வேலை பார்க்குறவங்க அவங்க. இந்த ஆயா வேலை பார்க்குறவங்களுக்கும் அதுதான் சொல்லேன், பண்டுவம் பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் வந்து கிரகங்கள் சக்தி வந்து தாக்காது, அதிகமாக அவங்கள பாதிக்காது. ஏதோ ஒரு சில விஷயம் இருக்குது, அதில் என்ன சூட்சமங்கள் நிறைய இருக்குது. என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அந்த பண்டுவம் பார்க்குறவங்க தொடர்ந்து குழந்தைகளுக்கு பண்டுவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கிரக சக்தி தாக்காது. அந்த ஐஸ் விற்பாங்க பாருங்கள். ஐஸ் விற்கிறவன் பார்த்திங்கன்னா ஐஸ் விற்றுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு வருமானம் வருது. ஆனால் அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னா டெய்லியும் ஒரு ஆனந்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். குழந்தைகளை அந்த ஐஸை கொடுக்கும்போது அது எவ்வளோ வியப்போட ஆர்வத்தோடு வாங்குகிற அந்த ஃபீலிங்ஸை வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறவன். அந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து கிரக நிலையில் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். கோயிலில் பூஜை புனஸ்காரம் இது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருப்பான். வேறு அவனுக்கு எதுவுமே தெரியாது, கோயில் வேலை மட்டும்தான். அவங்களையும் வந்து இந்த மாதிரி சில கிரக நிலைகள் வந்து தாக்காது. என்ன ஏதாவது கேள்வி கேட்டால் எல்லாம் அம்மன் பார்த்துக்குவார், எல்லாம் சாமி பார்த்துக்குவார், எல்லாத்தையுமே அவங்க மேலே பழியை போட்டுருவாங்க. கடவுள் மேலே பழியை போட்டுட்டு அவன் பாட்டு கம்மிட்டுருப்பான். பூஜை மட்டுமே தொழிலாக செஞ்சுக்கிட்டு அதுவே ஆகாரமாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலிமா வர்ற வருமானத்தை வச்சு வாழ்கிறான் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட மனிதர்களையும் கிரக நிலைகள் சாதாரணமாக எடுத்துன்னே தாக்கிறாது, பெரிய விபரீதங்கள் அவங்கள வந்து அண்டாது. இப்படிப்பட்ட மனிதர்களை போல் இவங்ககிட்ட இருந்து நம்ம சில சாபங்களை எதையும் வாங்கிடக்கூடாது. அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் திட்டு வாங்கினீங்க, அவங்கக்கிட்ட வந்து கோவப்பட்டாங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வம்பு வழக்கு வச்சுக்கிட்டீங்க, தேவையில்லாமல் வம்பில் தின்னாலும் அவன் ஒதுங்கி போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச அதுதான் உண்மை. நீங்கள் வம்பு வழக்கு பண்ணிங்கன்னா கூட அந்த மனுஷன் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவான். சரி, அவர் கிடக்கிறாரு கொண்டு போயிடுவான். இப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட சாபம் வாங்கிக்காதீங்க, அவங்கள ரொம்ப நெருங்கி அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க வந்து ஒரு விதமான இயற்கை சக்தியோட ஒரு பிறவிகள் தான் அவங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா அதனால் நம்ம வாழ்க்கை சிறப்படையும். அப்படிப்பட்ட கிரகங்களோட ஆதிக்கங்கள் முழுமையான செலுத்த முடியாமல், கிரகங்களே தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த முடியாத சில மனிதர்கள், அபூர்வமானவர்கள், அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, என்னோடய உணர்வுக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் சொன்னதில் சந்தோஷம். நன்றி.